வைதேகி, வைதேகி, முத்தழகு, முத்தழகு, சரி வா. என் பொண்ணையா தொட, என் வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இந்த ராஜா ராஜமாணிக்கத்தோட பொண்ணை தொடறதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? யார் நீ? பெத்த அப்பனோட வாழ பிடிக்காம சாக போன உங்க மகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த பிரம்மா. வைதேகி 30 நாள் என் கூட தங்கியிருக்கா. உங்க கூட வாழ்றதுக்கு அவளுக்கு பிடிக்கல, அதனால அவளை கூட்டிட்டு போறேன். உங்களால முடிச்சா தடுத்து பாருங்க. பெரிய ரவுடியா நீ? என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்லயே வந்து கலாட்டா பண்ணல. ராஜமாணிக்கம், வழிவிடு. வைத்திய வீட்டுல பூந்து அவனை தூக்கிட்டு வரப்ப போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, என் தம்பி இப்ப நான் எப்படி வெளியே கொண்டு வருவேன்? முதலாளி வந்துட்டாரு. முதலாளி, முத்தழகு கேள்விப்பட்டேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். முத்தழகோட பிரச்சனை நம்ம பிரச்சனை. போலீஸ்காரங்க முத்தழகு வெளியே விடுற வரைக்கும் அது எத்தனை நாளாலும் சரி, நம்ம யாரும் ஸ்டேஷன் வாசலோடு நாரக்கூடாது. வாங்க எல்லாரும். மீனா, 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 என்ன பண்றீங்க? மீனா, மீனா, என்னங்க இது? இந்த பாருங்க, முதல்ல குழந்தை எடுத்துட்டு வண்டியில் ஹாஸ்பிட்டல் போங்க. போலீஸ் ஸ்டேஷன் நான் போறேன். தூக்குங்க. இன்ஸ்பெக்டர் சார், முத்தழகை நீங்க வெளியே விடுற வரைக்கும் அது எத்தனை நாளாலும் சரி, நாங்க யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டோம். உட்காருங்க எல்லாரும். எத்தனை நாள் பட்டி கிடப்பீங்க? நானும் பாக்குறேன். சமந்தி, என் பொண்ணு திரும்பி வந்ததுல என்னை விட நீங்க தான் அதிக சந்தோஷப்படுவீங்க. மன்னிச்சுக்கங்க, நான் உங்க நண்பனா பார்ட்னரா இருக்க விரும்புறேனே தவிர சம்பந்தியா இருக்க விரும்பல. செந்தில்நாதன், 30 நாளா உன் பொண்ணு ஒரு குப்பத்துல, அதுவும் ஒரு கட்டுமரக்காரனோட இருந்துட்டு வந்திருக்கா. அவளை அவன் தொடாம வச்சிருக்கலாம், அதை நீ நானும் வேணா நம்பலாம். ஆனா ஊர் நம்பாது. என் பையனை உன் பொண்ணுக்கு 2வது புருஷனா கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு ஏழை இல்ல, கோடீஸ்வரன். செந்தில்நாதன்,
இந்த கோவத்தை என்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு உன் பொண்ணுகிட்ட போய் காட்டு. ராஜமாணிக்கம், அப்பா, உங்க புள்ளைய நீங்க என்ன வேணா கண்டீங்க. ஆனா என் பொண்ணு விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாதீங்க. முத்தழகரை தொட்டுட்டான்னு சந்தேகப்பட்டீங்களாப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே தொட. முத்தழகு ஒண்ணும் கோடீஸ்வரம் இல்ல, ஏழை. என்ன பேசுற? இந்த ஜென்மத்துல இருக்க கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா முத்தழகுதான் எனக்கு புருஷன். ராஜா ராஜமாணிக்கத்துக்கு பிறந்த பொண்ணு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டா. என் தாத்தா ராஜா ரத்னவேலோட ஒரே பேத்தி ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்க மாட்டா. பிறந்ததுல இருந்து வாயை திறக்காத நீயா இவ்வளவு பேசுற? பணக்காரங்களோட இருந்தப்போ புத்தி இல்லாம இருந்த, ஏழைங்களோட சேர்ந்த உடனே தெளிவாயிட்ட. நீ பேசல, உன் காதல் பேசுது. ஏழைங்களை பத்தி பேசுன உன்னை என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்களை சுத்தி கோடீஸ்வரங்க இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும், என்ன சுத்தி ஏழைங்க இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள குப்பத்தை நுழைய விட மாட்டேன். குப்பம் கோட்டையை தேடல, கோட்டைதான் குப்பத்தை தேடுது. உங்களை பார்க்கறதுக்கு டிஐஜி வந்திருக்காரு. டிஐஜியா? என்ன வேணும்? உங்க பொண்ணை நீங்க சித்திரவதை பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவ என் பொண்ணு, என்ன வேணா பண்ணுவேன். அடிப்பேன், உதப்பேன், கொலைய பண்ணுவேன். சாரி சார், உங்க பொண்ணே நினைச்சாலும் அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்க முடியாது. அப்படியே அவங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடிப்பேன், உதப்பேன், கொலை பண்ணுவேன்னு சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் கவலை இல்ல, உள்ள தள்ளிடுவேன். என் பொண்ணை சித்திரவதை பண்றேன்னு யார் சொன்னது? அவங்கள 10 மாதம் சுமந்து பெற்ற தாய். நான் குடிக்கணும். என் வீட்டுல இருக்கிறவங்களா எனக்கு விரோதிகள் ஆயிட்டாங்க. I want to drink. Hey you, get me a bottle. விஜயராகவன் வாழ்க்கையில தோத்த ஏழை இல்ல, மறுபடியும் ஜெயிச்ச கோடீஸ்வரன். மேனேஜர்! எஸ் சார். What's all this? ஐ எம் சாரி சார். இங்க இருக்கிற அத்தனை பாட்டிலும் அவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அவர் குடிச்சா என்ன, உடைச்சா என்ன? மிஸ்டர் ராஜா ராஜமாணிக்கம், இப்போ இந்த பாட்டிலோட விலை என்ன தெரியுமா? 78,435 ரூபாய். என்ன பாக்குற? ஏற்கனவே இந்த பார்ல இருக்கிற எல்லா பாட்டிலையும் விலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு பாட்டில் தான். அப்ப இதனுடைய விலை என்ன? 78,435 ரூபாய். இதில் இருந்து நீ ஒரு பெக்கு சாப்பிட்டீனா அதனுடைய விலை 7,435 ரூபாய். எங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பணம் உன் பையில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சொந்தம். அது உன் கையை விட்டு போனா அடுத்தவனுக்கு சொந்தம். அடிக்கிற நோட்ல இன்னாருக்கு சொந்தம்னு யார் பேரையும் போட்டு அடிக்கிறது இல்ல. என்னதான் நீ ராஜாவா இருந்தாலும் நேத்து கூலிக்காரன் கையில இருந்த பணம் தான் இன்னைக்கு உன் கையில இருக்கு. அது ஏழை கிட்ட இருந்து வந்ததால கிழிச்சு போட்டுறியா? ஒட்டு துணியில வர்றவங்க தான் நீங்க வெளியே அனுப்புவீங்க. அதே நோட்ல ஓட்ட இருந்தா ஒட்டித்தான் வைப்பீங்க. உன் மாப்பிள்ளை யாரு? கட்டுமரக்காரன். ஏய், உன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓட என்ன பாக்குறப்போ? இங்க எல்லாருக்கும் 2 நாள் டைம் கொடுத்தாச்சு. மரியாதையா எல்லாரும் கலைஞ்சு போல, அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். முத்தழகை நீங்க வெளியே விடாம நாங்க யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டோம். எங்களுக்கு ஃபயரிங் ஆர்டர் வந்திருக்கு. அதை நிறைவேற்ற வேணாம்னு நினைக்கிறேன். மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. உங்க ஃபயரிங் ஆர்டரால இங்க குப்பை ஜனங்களா நீங்க சுட்டு தள்ளலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை குப்பை ஜனங்களும் உங்க ஸ்டேஷன் முன்னாடி திரண்டு வரதை உங்களால தடுக்க முடியாது இன்ஸ்பெக்டர். முடிவா சொல்றோம், முத்தழகை நீங்க வெளியே விடாம நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம்.
நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்க முத்தழக இல்ல, நம்ம முத்தழக நான் வெளியே கொண்டாரேன். இன்ஸ்பெக்டர், நம்ம உள்ள போய் பேசலாமா? ராஜா ராஜமாணிக்கத்தோட வீட்டுக்குள்ள புகுந்து அவரோட பொண்ணை தூக்கிட்டு வந்ததுக்காகத்தான முத்தழக உள்ள தள்ளி இருக்கீங்க. அந்த பொண்ணை ஆசைப்பட்டு வந்தாலா இல்ல இவர் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தாரான்னு விசாரிச்சீங்களா? அப்படியே அவர் அந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம எத்தனை நாள் உள்ள வச்சிருப்பீங்க? கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் இந்த காக்கி சட்டை வேலை செய்யுமா? அப்படின்னா நானும் ஒரு கோடீஸ்வரன் தான். முத்தழக விடுதலை செய்யுங்க. இட்ஸ் a court order, man. ஐயா, நீங்க யாரு? எதுக்காக என்ன வெளியே எடுத்தீங்க? ராஜா ராஜமாணிக்கத்தால ஒரே ஒரு நாள் அவமானப்படுத்தப்பட்டவன். அந்த ராஜா ராஜமாணிக்கத்தோட மருமகன் இந்த கட்டுமரக்காரன் தான். என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன். ஐயா, என்ன நீங்க வெளியே கொண்டுட்டு வந்ததே போதும். என் லட்சியத்துல நான் ஜெயிப்பேன். நாளைக்கு காலையில எல்லா பத்திரிகைகளையும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேவன் விளம்பரம் கொடுங்க. என் பொண்ணை தேடி கோடீஸ்வரங்க பல பேர் வருவாங்க. சுயம்பர முறைப்படி இந்த ராஜா ராஜமாணிக்கம் தம் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த போறாருன்னு ஊரே பேசட்டும். அந்த கட்டுமரக்காரன் இந்த சுயம்பரத்தை தடுக்க உயிரோட இருக்க கூடாது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவனை ஒழிச்சு கட்டுங்க. போங்க மாமா, இனிமே அங்கெல்லாம் போகாதீங்க மாமா. சுழலுக்கு சூறாவளி காத்துக்கும் ஆம்பளைங்க மட்டும் இல்ல, நம்ம குப்பத்து குழந்தைங்க கூட பயப்பட மாட்டாங்க. என்கிட்ட வளர்ந்த நீ பயப்படலாமாமா? நம்ம வீட்டுக்கு வந்த வைதேகி இல்ல, நான் வருவேங்கிற நம்பிக்கையில உயிரை பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. நான் அவளை காப்பாத்த வேணாமா பாப்பா? போயிட்டு வாங்க மாமா. போய் வைதேகி அக்காவை தூக்கிட்டு வாங்க. என்ன கதை? நீ வணங்குற தெய்வம் இதுவா இருந்தா நீ இதை தாண்டக்கூடாது. அக்கா, அந்த பொண்ணை தேடி நீ போக கூடாது. இந்த துடுப்பை தாண்டி நீ போனேன்னா உன் ஒரே அக்காவுடைய உயிர் போயிடுங்கிறத நீ மறந்துடாத. அக்கா, உன்னை அடிச்சு ஜெயில போட்டதே என் மகளால தாங்க முடியல. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல. உன்னையே தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். வா. ஐயா, சம்பந்தத்தை பத்தி பேசும்போது சம்பந்தப்பட்டவங்களே வந்துட்டாங்க பாத்தியா? வாங்க வாங்க. என்ன சம்பந்தம்? யாருக்கு சம்பந்தம்? ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பியை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிக்கு என் தம்பிக்கு தான். என்ன மன்னிச்சிருங்க அக்கா. முத்தழகுக்கு நான் ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுத்தேன். அது அவளுக்கு போயிடுச்சு. நான் ஆசைப்பட்டு எடுத்த துணியெல்லாம் எனக்கு தான் நினைச்சேன். அதுவும் அவளுக்கு போயிடுச்சு. நீங்க பேசுற சம்பந்தத்தை நான் எனக்காக தடுத்தேன். அதுவும் அவளுக்கு சாதகமா போயிடுச்சு. வைதேகி தான் உங்க வீட்டு மருமகன்னு முடிவானதுக்கு அப்புறம் குப்பத்துல இருக்கிற என்ன முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த புதுமையும் இல்லக்கா. கோட்டைக்குள்ள இருக்கிற வைதேகிய முத்தழகு கல்யாணம் பண்ணதான் புரட்சி. கோடீஸ்வரன் பொண்ணு கட்டுமரக்காரன் தூக்கிட்டு வந்தா அது நம்மளுக்கு தானே பெருமை. வீடுக்கா, அவரை தடுக்காத. அவர் அங்க போய் அங்க இருக்கிறவங்களை அடிச்சு தூள் பண்ணி அவளை இங்க தூக்கிட்டு வரட்டும். உங்களுக்கு உங்க தம்பி மேல பயம் இருக்கலாம், ஆனா எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. எந்த விஷயத்துல இவர் தோக்கவே மாட்டாரு. இவரை யாரும் நினைச்சீங்க? கிங் ஃபிஷர். முத்தழகு, முத்தழகு, என்னடா? வைதேகியோட அப்பா பேப்பர்ல முழு பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்காரு. என்னன்னு? ஊர்ல இருக்க கோடீஸ்வரன் கூப்பிட்டு சுயம்பரம் நடத்த போறாராம். சீதையை கல்யாணம் பண்ணிக்க ராமர் வில்ல உடைச்சாரு. வைதேகி கல்யாணம் பண்ணிக்க இந்த முத்தழகு அவ அப்பனோட பண திமிர ஒட்ட